ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் ஜூன் 10, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. ஜெயந்தி கருணாவ பார்க்க வராங்க. வந்து நீ சாப்பிடாம வந்துட்ட. உனக்காக நாங்க பாயாசமும், அல்வாவும் செஞ்சு வச்சோம். நீ சாப்பிடாம வரவும் மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் உனக்கு எடுத்துட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கருணாட்ட சொல்றாங்க. ஜெயந்தி சொல்லவும் கருணா சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றான். சரி கருணா, நாளைக்கு சாப்பிட வந்துரு சரியா? அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். நான் இங்க வந்து உன்ன பார்த்தத. ஏன்னா, அவர் திட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி அண்ணி நான் யார்ட்டயும் சொல்லல அப்படின்னு கருணாவும் சொல்றாரு. இதுக்கப்புறம் இந்து சொல்றாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? அவங்க எல்லாரும் உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு, அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ் அப்படின்னு கருணா சொல்றாரு இந்துக்கு. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு கேட்கவும், யாருமே ஆரத்தி எடுக்க வராதபோது, நீ தான் எனக்கு ஆரத்தி எடுக்க வந்த அதனால தான் அப்படின்னு சொல்லவும், இந்து நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. அடுத்தது திவாகரும் அவங்க அண்ணன் கிருபாவும் நின்னுட்ருக்காங்க. அப்போ வந்து திவாகர் கிருபா கிட்ட சொல்றான், "அண்ணன் ரொம்ப நாளாவே டைமே சரியில்ல. நேரமே நல்லா இல்ல. எவ்வளவோ பிரச்சனை வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இருக்காரு. அவர்ட்ட போயி ஜாதகம் பார்த்துட்டு வந்துரலாம்." அப்படின்னு சொல்லவும், "ஆமா டைமே சரியில்ல. நீ சொன்ன மாரி நம்ம ஜாதகம் பார்த்துட்டு வந்துரலாம் வா." அப்படின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. போயி ஜோசியர பார்க்குறாங்க. அப்போ சொல்றாரு ஜோசியரு, "என்னன்னு பார்த்து சொல்லுங்க. என் தம்பிக்கு டைமே சரியில்ல. நெறையா பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்து சொல்லுங்க." அப்படின்னு சொல்லவும், ஜாதகத்த குடுங்கன்னு சொல்லி வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்றாரு, "உங்க தம்பிக்கு வந்து இப்போ 10 வருஷத்துக்கு டைம் சரி கிடையாது. பொண்ணு, பொருள், பதவி எல்லாமே அவர விட்டு போகும். இது 10 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும். இவரு பார்த்து பத்திரமா பிரச்சனை இல்லாம இருந்துக்க வேண்டியதுதான்." அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு பரிகாரமே இல்லையான்னு?" கிருபா கேட்கறான். இதுக்கு பரிகாரம் என்னன்னு கேட்கும்போது, இவருக்கு குழந்தைங்க இருந்தா அவங்க ஜாதகம் பேசும். அவங்க ஜாதகம் பேசினா இவர் வந்து நல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு குழந்தை இல்லன்னு சொல்லவும், "அதனால என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? எத்தனையோ அரசியல்வாதிகள்லாம் என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மனைவிக்கு குழந்தை இல்லன்னு சொல்லி 2வது மனைவிக்கு குழந்தை பொறந்து நல்லா இருக்காங்க. அதனால 2வது கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு" சொல்லி ஜோசியர் அனுப்பி வைக்கிறாரு. வீட்ல ஜெயந்தி இன்னைக்கு தான் டேட் தள்ளி போயிருக்கு. இன்னைக்காச்சும் நல்ல செய்தி நமக்கு கடவுள் குடுக்கணும்னு சொல்லிட்டு பிரெக்னன்சி செக் பண்றா. அப்பயும் அவளுக்கு நெகட்டிவ் வருது. தலைய அடிச்சுக்கிட்டு அழுவுறா. திவாகர் சந்தோஷமா வெளில வரான் ஜாதகம் பார்த்துட்டு. வந்து சொல்றான் கிருபா, "நம்ப கர்ணாட்ட ஃபோன் பண்ணி நம்ப தரகர் தண்டபாணிய கூட்டு வர சொல்லு" அப்படின்னு கிருபா திவாகர்ட்ட சொல்றான். "எதுக்குண்ணே அவன்? நம்மளே பார்த்தே முடிச்சிடலாமே." அப்படின்னு திவாகர் சொல்லவும், கிருபா அவன இப்படியே விட்டா, அவன் கடிவாளம் இல்லாத குதிரை மாரி நம்மள மீறி போயிடுவான். அதனால அவன தட்டி வைக்கணும். அதனால அவன்ட்ட சொல்லு, சின்ன சின்ன வேலைலாம் அவன் செய்வான். அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு ஃபோன் பண்ணி கருணாக்கு சொல்றான். கருணா அப்பதான் வந்துட்டுருக்கான். கால் பண்ணவும் அட்டெண்ட் பண்ணி பேசுறான். இது மாரி தரகர போய் கூப்ட்டு வா. நாங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ள தரகர் வீட்ல இருக்கணும். இல்லட்னா நீ அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டிட்டு ஃபோன வச்சுடுறான். "எதுக்குண்ணே தரகரு? சித்ராக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கா?" அப்படின்னு கேட்கவும், "உனக்கு தேவையில்லாது. நீ சொன்னத மட்டும் செய்யி" அப்படின்னு திட்டுறான். இவனும் கூட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கருணா கிளம்புறான். தரகருக்கு ஃபோன் பண்றான். தரகர் வந்து டீ கடைட்ட நின்னுட்டுருக்கேன்னு சொல்றாரு. "நீங்க அங்கேயே இருங்க. நான் வந்து உங்கள கூப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தரகர கூப்பிட்டுக்கிட்டு வரான். "எதுக்கு அண்ணன் உங்கள வர சொல்லியிருக்காரு? சித்ராக்கு மாப்பிள்ளை பார்க்கவா?" அப்படின்னு கேட்கவும், "அதெல்லாம் என்ட்ட யாரும் சொல்லல. நீ தான்ப்பா வந்து கூப்பிட வந்திருக்க" அப்படின்னு சொல்றாரு. "சரி வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு போறான். கூட்டு போம்போதே வண்டி பாதியிலேயே நின்னுடுது. ஸ்டார்ட் ஆகல. "சரி நான் உங்களுக்கு ரேப்பிடோ புக் பண்ணி தரேன். நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி அவர அனுப்பி வைக்கிறான். இவர் முன்னாடியே தரகர் வீட்டுக்கு போயிடுறாரு. பாண்டிக்கு ஃபோன் பண்றான். வந்து "வண்டிய சரி பண்ணி குட்றா. உன் வண்டி தான. பாதியிலேயே நின்றுச்சு" அப்படின்னு சொல்லவும், "நான் வந்து சரி பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வைக்கிறான். அடுத்தது வீட்டுக்கு தரகர் வராரு. எதுக்கு தரகர் வந்திருக்காருன்னு சுகுணாக்கு தெரியாம, "நீங்க தரகர் தானே?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, கிருபா ஐயா தான் வர சொல்லியிருக்காரு" அப்படின்னு சொல்லவும், "உள்ள வந்து உட்காருங்கன்னு" உட்கார வைக்கிறாங்க. சித்ரா பார்த்துட்டு, இவரு வந்து நமக்கு கல்யாணம் பண்ண தான் வர சொல்லியிருக்காரோ! அப்படின்னு பயந்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்பதான் ஜெயந்தியும், இந்துவும் வராங்க. வந்து
குங்குமம் தராங்க சுகுணாக்கு. "என்ன தரிசனம்லாம் எப்படி இருந்துச்சு?" அப்படின்னு கேட்கவும், "நல்ல தரிசனம்" அப்படின்னு சொல்றா. "இந்தாங்க அக்கா குங்குமம் எடுத்துக்கன்னு" சொல்லி ஜெயந்தி சுகுணாக்கு குங்குமம்லாம் தரா. அப்பதான் தரகர் உட்காந்துட்டு இருக்காரு. தீனதயாளும் வெளில வராரு. அப்பதான் கிருபாவும், திவாகரனும் வராங்க. "என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு?" தரகர் கேட்குறாரு. "எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு பொண்ணு பார்க்கணும். அதுக்கு தான் உங்கள வர சொன்னோம்" அப்படின்னு சொல்லவும் ஃபோட்டோலாம் குடுக்குறாரு. கிருபா ஃபோட்டோ பார்க்கும்போது நின்னுட்டு இருக்கான் திவாகர். இவன் கண்ணால "இந்த பொண்ணு ஓகேவா?" அப்படின்னு கிருபா கேட்கவும், இவன் கண்ணாலயே இந்த பொண்ணு வேணாம், அந்த பொண்ணு வேணான்னு சொல்லிட்டு, ஒரு பொண்ண புடிச்சிருக்குன்னு சொல்லிர்றான். அந்த பொண்ணு ஃபோட்டோவ வந்து சுகுணாட்ட குடுத்து, "இந்த பொண்ணு நல்லா இருக்காளா? அப்படின்னு பாருங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்துட்டு, "நல்லா இருக்கு. மகாலட்சுமி மாரி இருக்கு" அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க. உடனே சம்மந்தப்பட்டவங்களே ஓகே சொல்ட்டாங்க. "அப்ப இந்த பொண்ணையே பார்த்து முடிச்சிருங்க" அப்படின்னு சொல்லவும், "இது ஃப்ரெண்டுக்கு தானே சொன்னீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இது திவாகருக்கு தான் 2வது கல்யாணம் பண்ண பொண்ணு பார்த்துருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, தீனதயாளன் கத்துறாரு. "என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? என்னகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவீங்களா?" அப்படின்னு கேட்கவும், இவன் கத்துறான் உடனே. "உங்கள்ட்ட இங்க நான் வந்து பர்மிஷன்லாம் கேட்கறேன். முடிவு பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். இந்த பொண்ண தான் திவாகர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான்" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த பொண்ணு என்ன ஏதுன்னு விசாரிங்க" அப்படின்னு தரகர்ட்ட சொல்றாரு. தரகர் சொல்றாரு, "இவங்க கொஞ்சம் வசதி கம்மி தான்" அப்படின்னு சொல்லவும், "வசதி கம்மியா இருந்தாலும் பரவால்ல. இந்த பொண்ணையே முடிச்சு விடுங்க. என்னைக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லவும், இந்து சொல்றா, "இது சட்டப்படி தப்பு. ஜெயந்தி அக்கா இருக்கும்போது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் வந்து இந்துவ வந்து திட்டுறான். "நீ இந்த வீட்டு வேலைக்காரி. நீ எங்க வீட்டு விஷயத்தலாம் தலையிடாத" அப்படின்னு திட்டுறான். உடனே கிருபா சொல்றான், "இந்த மேடம் சொல்றதும் கரெக்ட்டு தான். நம்ம வக்கீல வச்சு முதல்ல டிவோர்ஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு" அப்படின்னு சொல்றான். உடனே இவன் திவாகர் போய் சொல்றான் ஜெயந்திட்ட, "உன்ன நான் சீக்கிரமே டிவோர்ஸ் பண்றேன். இவ சொல்றத கேட்டுட்டுலாம் நீ ஆடிட்டு இருக்க. சீக்கிரமே அவ கூடயே உன்ன வெளில அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரமே நீ வெளில போய் பிச்சை எடு. உன் கூட இந்த வீட்டுக்கு ஓசியில வந்தவங்கலாம் கூட்டுக்கிட்டு போய் வெளியில போய் பிச்சை எடு" அப்படின்னு சொல்லி போறான். இவ கால பிடிச்சு அழுவுறா ஜெயந்தி. திவாகர கால பிடிச்சு அழுது, "என்ன விட்டுடாதீங்க, என்ன டிவோர்ஸ் பண்ணிடாதீங்க" அப்படின்னு கதறுறா. அவன் அதெல்லாம் காதுலயே வாங்காம அவள காலாலே தள்ளி விடுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!